எத்தனை அரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க, எந்தெந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சாங்கன்னு நீங்க பார்க்கலாம். இந்த மூன்றும் தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு அப்பாவியை பலி கொடுக்கின்ற கதைதான் இயேசுனுடைய மரணம். மதத்தலைவர்கள் தங்கள் மதத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒருவனை பலி கொடுக்கிறார்கள். சுயநலம்தான் இருக்கிறது, உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை. எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணரு, விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் இந்த நாட்கள்ல பதவி என்கின்ற ஒரு வார்த்தையை நாம சாதாரணமா கடந்து போகவே முடியாது. ஏன் அப்படின்னா, இயேசுனுடைய அந்த பாடுகள், அவருடைய மரணம், இதுக்கு காரணமா இருந்தது பதவி என்கின்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த பதவி என்பது ஆக்கவும் கூடியது, அழிக்கவும் கூடியது. பதவி ஒரு இரு பக்கமும் கூறிய வாளை போன்றது, ரெண்டு பக்கமும் அது குத்தும். பதவி நிரந்தரமானது, பதவியில் இருப்பவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அரசன் மாறிக்கொண்டே இருக்கலாம், அரியணை இருந்து கொண்டே இருக்கும். பதவியில் முக்கியமாக இருக்க வேண்டியது உண்மை, நீதி. இந்த இரண்டும் தான் இரண்டு கண்கள் என்று சொல்லலாம். இந்த உண்மையும் நீதியும் ஒரு பதவியில் இருக்கிறது என்றால், அங்கே கடவுள் ஆட்சி செய்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அவர்களை கடவுளாக பார்ப்பார்கள். இந்த இஸ்ராயல் மக்கள் வாழ்க்கையில அப்படித்தான் பதவி என்கின்ற ஒன்று நுழைகிறது. அவர்களை கடவுள் நேரடியாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார், ஆட்சி செய்கின்றார். அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார், தண்ணீர் கொடுக்கிறார், அவங்களோட போரிலே சென்று அவர் போரிடுகின்றார் என்பதெல்லாம் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாக இஸ்ராயல் மக்கள் என்ன செய்யறாங்க? எங்களுக்கு அரசன் வேண்டும், இந்த உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு அரசனை கொடுங்கள் என்று 1 சாமுவேல் புத்தகம் 8வது அதிகாரத்தில் முதலாக அவர்கள் அரசன் என்கின்ற கான்செப்ட் அவங்களுக்கு அப்பதான் வருது. 9வது அதிகாரத்துல பார்க்குறோம், எங்களுக்கு அரசன் வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று சவுல் என்ப அரசனை முதலாக நியமிக்கிறார்கள். இது எப்போ நடக்குது அப்படின்னா, வரலாற்றில் கிமு 1000 ஆண்டில் நடக்குது. விவிலியத்தினுடைய கடைசி பக்கத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கிமு 1000 ஆண்டிலிருந்து எத்தனை அரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க, எந்தெந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்சாங்கன்னு நீங்க பார்க்கலாம். கிமு 1000 ஆண்டிலிருந்து கிபி 70 வரைக்கும், ஏரோது வரைக்கும், சவுல் தொடங்கி ஏரோது வரைக்கும் பல அரசர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க. நிறைய பேர் இந்த உண்மை, நீதி என்ற இரண்டை கைவிட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இயேசுனுடைய வாழ்க்கையில அவருடைய பாடுகள் நேரத்தில் பார்க்கும் பொழுது இந்த பதவி எப்படியெல்லாம் இந்த உண்மை, நீதி இழந்திருந்தது என்பதை பார்க்கலாம். 3 விதமான பதவிகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று, ரோமை பேரரசு, அதனுடைய ஆளுநராக இருக்கின்ற பிலாத்து. இன்னொரு பக்கம் ஏரோது, அவனுடைய ஆட்சி. 3வதாக சான்ஹெட்ரின் என்று சொல்லப்படுகின்ற தலைமை குரு, அவரோடு இணைஞ்ச 70 மூப்பர்கள், 71 பேர் அடங்கிய சான்ஹெட்ரின். இந்த 3ம் தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு அப்பாவியை பலி கொடுக்கின்ற கதைதான் இயேசுனுடைய மரணம். பிலாத்து பார்க்கிறோம், தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவன் நீதியை வழங்க முடியாதவனாக, கையாலாகாத ஒரு நீதி தலைவராக இருக்கின்றான், ஒரு ஆட்சியாளனாக இருக்கின்றான். ஏரோதை பார்க்கிறோம், தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீதினா என்னன்னே தெரியாத ஒரு அரசனாக இருக்கின்றான். 3வதாக சான்ஹெட்ரின் என்று சொல்லப்படுகின்ற மதத்தலைவர்கள் தங்கள் மதத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒருவனை பலி கொடுக்கிறார்கள், அநியாயமாக ஒருவனை பலி கொடுக்கிறார்கள், அவர்தான் இயேசு. இந்த 3 பதவிகளுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா,
சுயநலம் இருக்கிறதே தவிர உண்மை அல்லது நீதி இந்த இரண்டும் அங்கு இல்லை. இது இல்லாமல் போகிற பொழுது அப்பாவிகள் பலியாவார்கள். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துட்டு இருக்குது. அமெரிக்கா பின்னாடி ஒரு பெரிய வல்லரசு நாடு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி போர் நடக்குது. போர் நடக்கும் பொழுது யார் பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பதவிகளில் பார்க்குறோம், சுயநலம்தான் இருக்கிறது, உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை. எங்கெல்லாம் எந்த பதவியிலெல்லாம் உண்மை நீதி இல்லையோ அங்கெல்லாம் அப்பாவிகள் கண்டிப்பாக கொல்லப்படுவார்கள், பாதிக்கப்படுவார்கள். நாமும் அன்றாடம் பதவிகளை பார்க்கிறோம், நாமும் பதவியில் இருப்போம். நம்முடைய பதவிகளில் உண்மை நீதி இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்தால் அங்கே வாழ்வு கிடைக்கிறதா, அழிவு இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள முடியும். உண்மை நீதியை நம்முடைய பதவியில் கடைபிடித்து கடவுளின் ஆட்சியை நிறுவ முயற்சி செய்வோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.